டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கீழடியில் கிடைத்த மனித மண்டை ஓடுகளை ஆய்வு செய்து அறிவியல் வழியில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனின் முகத்தை வடிவமைத்துள்ளது இங்கிலாந்தின் லிவர்பூல் ஜான் மூஸ் பல்கலைக்கழகம். இதற்கு பின்பாவது ஒன்றிய அரசு கீழடி அறிக்கையை வெளியிடுமா என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். ஆசினி வணக்கம். கீழடி விவகாரம் என்பது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து பல்வேறு மோதல் போக்குகளை பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். இந்த நிலையிலேதான் தமிழக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் கீழடியில் கிடைத்த மனித மண்டை ஓடுகளை ஆய்வு செய்து அறிவியல் வழியில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனின் முகத்தை வடிவமைத்துள்ளது இங்கிலாந்தினுடைய லிவர்பூல் ஜான் மூர்ஸ் பல்கலைக்கழகம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கீழடியிலே தமிழ் மக்கள் நாகரிகத்தில் சிறந்தவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதற்கு அறிவியல் சான்றுகள் மத்திய அரசின் ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ந்து உலக அரங்கில் நிரூபிக்கப்படுவது மட்டற்ற மகிழ்ச்சி தருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு பிறகாவது மத்திய அரசு கீழடி அறிக்கையை வெளியிடுமா என்பதே 8 கோடி தமிழர்களின் மனங்களில் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கீழடியில் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தமிழர் நாகரிகம் தொன்மையானது, தமிழர்கள் மிகவும் தொன்மையானவர்கள், 2500 ஆண்டுகளுக்கும் முந்தையவர்கள் என்ற அந்த அங்கீகாரத்தை மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழர்களுடைய எண்ண ஓட்டமாக இருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.